நாம் இந்த காலை பொழுதுல நாம் நீதிமானா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் நீதிமான். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம நீதிமான்? ஏன் நீதிமான் அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனும் சுய நீதியினால் சுய கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட முடியாது. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நான் சரியாய் இருந்து, நான் இதையெல்லாம் செய்து நான் இன்றைக்கு நீதிமானா இருக்கிறேன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. நம்முடைய கிரியைகள் ஒரு நாளும் நம்மை நீதிமானாய் மாற்றாது. மாறாக நீதிமானாய் நம்மை மாற்றுவது எது என்றால், கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. தேவன் மீது வைக்கிற விசுவாசம். அன்றைக்கு ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்தருளின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் தான் நீதிமான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் நீதி உண்டாகணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்னா, இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்ய வேண்டுமா, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த காலை பொழுதுல நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. அப்போ யாருக்கு இந்த வசனம் என்று சொன்னால், நீதிமானுக்கு வருகிறதான செழிப்பையும் வளர்ச்சியையும் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீதிமானுடைய வாழ்க்கையில் வருகிறதான செழிப்பையும் நீதிமானுக்கு கிடைக்கிற வளர்ச்சியையும் காண்பித்து கொடுக்கிறது. பனையை போல அவன் என்ன பண்ணுவானா? செழிப்பானா. லீபனோனில் உள்ள கேதுருவை போல. கேதுரு மரம் ரொம்ப உயர்வான மரம். அதுவும் அந்த லீபனோனில் இருக்கிற இந்த கேதுரு மிக உயரமாய் வளரக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மரம். அப்போ நீதிமான் எப்படி இருப்பான்? செழிப்பாய் இருப்பான், நல்ல வளருவான். நாளுக்கு நாள் நீதிமான் செழிப்படைவான், நாளுக்கு நாள் நீதிமான் வளருவான். யார் நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசிக்கிறவன் நீதிமான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம். நமக்கு தேவன் செழிப்பையும் வளர்ச்சியும் வைத்திருக்கிறார். இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சியும் செழிப்பும் உண்டாகுகிற தினம் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நான் விசுவாசிப்பை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா இன்றைக்கு எனக்கு செழிப்பும் வளர்ச்சியும் உண்டு. அல்லேலூயா. சிலர் நம்முடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. யூடியூப்ல ஒரு சகோதரர் நம்முடைய உபதேசத்துக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். இது வந்து சரியான உபதேசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். ஏன் அவர் அப்படி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய கான்செப்ட்லாம் என்னன்னா, நம்ம ஏதாகிலும் செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் சரியாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே அதை முதலாவது சொல்ல வேண்டும். இதுதான் அவருடைய கான்செப்ட். ஆனா என்னன்னா, தேவன் ஒரு மனிதனை சபிக்கிறவர் அல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டுஷ் வச்சுட்டு, டுஷ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை வைத்துட்டு இதை செஞ்சா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றவர் தேவனா? தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பப்படுகிறவர், பிரியப்படுகிறவர். தேவன் இடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறோம். சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கே என்ன இல்லை, மனதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக உபதேசங்கள் வந்து விட்டது. அநேக விதமாய் வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை கண்டனத்திற்கும் கண்டிப்புக்கும் மாத்திரம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறபடியே நம்ம பார்க்க நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறபடியே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறபடி பார்ப்பது கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். செழிப்பும் வளர்ச்சியும் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். செழிப்பும் வளர்ச்சியும் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எந்த மனிதனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது? நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இல்லையா? அந்த மனிதனுக்கு பெயர் நீதிமான். எப்படி அவன் நீதிமானாய் மாறுகிறான்? ஏன் நீதிமான்
அல்லது அவன் துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது என்றால், நீதிமான் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு சுயமாய் நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு கோப்புக்குள்ள வாழுகிற மனிதன் நீதிமானாகவும், அப்படியெல்லாம் வாழ வேண்டியதில்லைன்னு சொல்லுகிறவன் துன்மார்க்கனாகவும் உலகம் பார்க்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுய கிரியைகள், நான் செய்கிற சுய காரியங்களினால் நான் நீதிமானாய் மாற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது நான் நீதிமானாய் மாறுகிறேன். அந்த நீதி என்னை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தையும் வளர்ச்சியும் வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் நீதிமான்களா இருக்கிறோம், நாம் வளர்ச்சி அடைய போகிறோம், நாம் நாளுக்கு நாள் செழிப்படைய போகிறோம். அல்லேலூயா. நமக்கு வளர்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வளர்ச்சியையும் எனக்கு செழிப்பையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நமக்கு வளர்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த காலை பொழுது இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நேத்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு? என்னது? அற்புதம் செய்வார். அப்போ இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்வார். எனக்கு என் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அற்புதம் எனக்கு நடக்கும். நான் செழிப்பேன், நான் வளருவேன். அல்லேலூயா. நான் செழிப்பான வாழ்க்கை வாழ, நல்ல ஒரு வளர, நாளுக்கு நாள் வளர கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வந்துடணும். அதை நான் சொல்ல 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 நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில செழிப்பும் வளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா. ஆகவே நான் அதுக்காக ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு துர்மார்க்கமாய் நம்ம நடக்க போறது இல்ல. ஆண்டவரை விசுவாசிக்கிற மனிதன், ஆண்டவர் ஒருவனோடு இருப்பார் என்றால் அவன் துர்மார்க்கத்திற்கு ஏதுவான காரியங்களை அவன் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். ஆனால் இதை செஞ்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதை செஞ்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அல்ல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இதெல்லாம் செய்யறது கிடையாது, தேவையற்ற காரியங்களில் நான் ஈடுபடுவது கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியம், அனாதை தீர்மானம். ஆகவே அதை நான் உணர வேண்டும், அதை நான் நம்ப வேண்டும். இந்த காலை பொழுதுல நீங்கள் செழித்து நீங்கள் வளர கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் செழிக்கும்படிக்கு, நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும்படிக்கு கர்த்தர் இந்த காலை பொழுதுல உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் வளருவீர்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வான் என்ற வார்த்தையின்படி இந்த காலை பொழுதுல உங்க வாழ்க்கையில செழிப்பும் வளர்ச்சியும் ஆரம்பிக்கிற ஒரு நாளா இந்த காலை பொழுது உருவாகட்டும். ஆகவே அதை நாம் நம்புவோம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். ஆகவே நான் செழிக்கவும் நான் வளரவும் வேண்டும் என்பது அவர் எனக்கு ஏற்கனவே எனக்காக செய்து கொடுத்த தீர்மானம். அதன்படி நடக்கும். என் வாழ்க்கையில நான் செழிப்பேன். எல்லா காரியங்கள்லையும், நான் எடுக்கிற முயற்சிகள்ல, நான் நடக்கிற பாதைகள்ல, நான் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் எனக்கு செழிப்பு நடக்கும். கர்த்தர் என்னை உயர்த்துவார். நான் நிச்சயமாய் வளருவேன். நாளுக்கு நாள் எல்லா காரியங்களிலுமே இன்றைக்கு நான் வளர்ச்சியை பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை பொழுது நம்மை கர்த்தர் செழிப்பின் பாதையிலே, உயர்வின் பாதையிலே, நம்மை தேவன் வளர்ச்சியின் பாதையிலே நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார், கர்த்தர் உங்களை வளர்ச்சியின் பாதையிலே நடத்துவார். நீங்கள் வளர்ந்து செழித்து நீங்கள் நன்கு தேவனை மகிமைப்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவித்து நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல ஆரோக்கியமாய் சுகமாக செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியின் தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் செழிக்கவும் நாங்கள் வளரவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில நீர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை நிலை நிற்கும்படி செய்வீராக. விசேஷமா எங்களுக்கு கொடுத்த